மீனாட்சி குணமாறதுக்கு நீதாம்மா காரணம். என்னம்மா சொல்றீங்க? ஆண்டி குணமாகறதுக்கு நான் காரணமா? மீனாட்சிய ஆண்டின்னு சொல்லாத ஸ்ரீநிதி, அம்மான்னு சொல்லு. அதே உட்கார்றா. இல்லடா கீழே ஏதோ. நான் சொல்றேன் உட்காரு. அம்மா என்னம்மா சொல்ற? எங்களை மன்னிச்சிரு ஸ்ரீநிதி. இத்தனை வருஷமா நாங்க ஒரு பெரிய உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டோம். அம்மா என்னம்மா, என்ன உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? சொல்லுமா அம்மா, சொல்லுமா. அப்பா அம்மா ஏன் அப்படி அழறாங்க? ஏதோ உண்மை அது இதுன்னு சொல்றாங்களே, என்னப்பா? அப்பா சொல்லுங்கப்பா, ஏன்ப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஸ்ரீநிதி, உங்க அப்பா அம்மா நாங்க இல்ல. பாலுவும் மீனாட்சியும் தான். நாங்க அப்படி சொன்னது உனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா எனக்கோ காயத்ரிக்கோ வேற வழி இல்லை. உண்மையை சொல்ல வேண்டிய காலம் வந்துடுச்சு. சொல்லித்தான் ஆகணும். இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால மகாமக திருவிழாவுக்காக நானும் காயத்ரியும் கும்பகோணம் போயிருந்தோம். நீ நாங்க பெத்த குழந்தை இல்லைங்கிற நிஜம் எங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சது. நீ எங்க பொண்ணுதான், எங்களோட தான் எப்போ இருப்பேன்னு நாங்களே நம்ப ஆரம்பிச்சோம். ஆனா காலம் எதையும் மறக்கலைங்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல பாலுவையும் அவங்க மனைவியும் பார்த்தப்பறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஸ்ரீநிதி தான் உங்க பொண்ணுன்னு உண்மையை சொல்லி அவங்க முன்னாடி நிறுத்தினா கூட அந்த அம்மாவுக்கு குணமாக வாய்ப்பே இல்லைன்னு அவர் சொன்னதை நீ கேட்டல. எப்ப என் செல்வியோட செயினையும் இந்த கவுனையும் பார்த்தேனோ எனக்கு அப்பவே அந்த குழப்பம்லாம் தெரிஞ்சு போச்சு. என் புத்தி என் மனசு தெளிவாயிடுச்சு. ஸ்ரீநிதி, இனிமே நான் உனக்கு அம்மாவா இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. நிஜம் வந்ததுக்கு அப்புறம் நிழலுக்கு அங்க வேலை இல்லம்மா. உன்னை மீனாட்சி கிட்ட ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அம்மா ஸ்ரீநிதி, மீனாட்சி கிட்ட நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்த நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பேன்னு நம்புறேன். வாமா. மீனாட்சி, இந்தாங்க உங்க பொண்ணு செல்வி.
செல்வா, கார்த்திக்கும் அவங்க அம்மா அங்க இருக்காங்க பாரு. கார்த்திக் கார்த்திக் அங்க பார் கார்த்திகேயன். வணக்கம் மேடம். வாங்க கார்த்திகேயன். எங்க இந்த பக்கம்? நாங்க கடைக்கு தான் போயிட்டு இருந்தோம். நீங்க எங்க இந்த பக்கம்? நாங்க இங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்தோம். அடுத்ததான் உங்க கடைக்கு தான் வரதா இருந்துச்சு. நல்ல வேலை உங்களை இங்கேயே பார்த்துட்டோம். அப்படியா? என்ன விஷயம்? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே நேர்ல வந்திருப்பேனே. இல்லப்பா, நானே நேர்ல வந்து உன்கிட்ட விஷயத்த சொல்லி நன்றி சொல்லிட்டு போலான்னு தான் இருந்தேன். ஒரு குட் நியூஸ் கார்த்திகேயன். ஸ்ரீநிதி திரும்ப வீட்டுக்கு வந்துட்டா. அப்படியா? கார்த்திக், நீங்க பட்ட கஷ்டம் வீண் போகல. சரி, இவ்வளவு நாள் அவங்க எங்க இருந்தாங்க? எப்போ வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க? படப்பையில இருக்கிற ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான். எனக்கு தெரிஞ்ச இடம் தான். நான் அடிக்கடி அங்க போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஆனா அப்பெல்லாம் அவ என் கண்ணிலேயே படவே இல்ல. அப்பாவோட ஆபீஸ் ஸ்டாஃப் ஜெனிஃபர்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸ்ரீநிதி ஆர்ஃபனேஜ்ல பார்த்து அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. அப்பா தான் போய் கூட்டு வந்தாரு. ஒரு பெரிய பிரச்சனை தீர்ந்தது. சரி, இதை சொல்றதுக்கு நீங்க நேர்ல வரணுமா? போன்லயே சொல்லிருக்கலாமே. அது முறையில்ல. உங்க ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தானே ஸ்ரீநிதி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சோம். அதுக்கு உங்களுக்கு பர்சனலா தேங்க் பண்ண வேண்டாமா? ஏன் ஃபார்முலாவா? ஆமா கார்த்திகேயன், நான் காணாம போனப்ப என்னை கண்டுபிடிக்கிறதுக்காக என் போட்டோவை நிறைய காப்பி எடுத்து எல்லார்கிட்டையும் கொடுத்து அது மூலமா தானே என்ன கண்டுபிடிச்சீங்க. அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் ஸ்ரீநிதியை கண்டுபிடிச்சோம். ஆமா கார்த்திகேயன், நான் ஸ்ரீநிதியோட போட்டோவை ஜெனிஃபர் மேடம் கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். அந்த போட்டோ வச்சுதான் அவங்க ஸ்ரீநிதி அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்ரீநிதி திரும்பி வந்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மேலே நம்ம டிலே பண்ணக்கூடாது. ஸ்ரீநிதி கார்த்திக் கல்யாணத்தை நம்ம உடனே பண்ணி ஆகணும். அது உங்க கையில தான் இருக்கு மேடம். நீங்க தான் ஸ்ரீநிதி அப்பா அம்மாட்ட பேசி ஒரு முடிவு எடுக்கணும். நான் நினைச்சிட்டு இருந்ததை நீ அப்படியே சொல்ற. என்னோட அடுத்த வேலையே அதுதான். இந்த கல்யாணத்துக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம் நடக்க வேண்டியது இருக்கு. என்ன முக்கியமான விஷயம்? உங்க கல்யாணம் தான் கார்த்திகேயன். ஆமா கார்த்திகேயன், முதல்ல அது நடந்தாகணும். இல்ல மேடம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்த்திக் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எங்க கல்யாணம். ஸ்ரீநிதி, இந்த புடவைய கட்டிட்டோம்மா. ஓ, போய் கட்டிட்டு வாமா. சுரேஷ்நாத், நாங்க கிளம்புறோம். ஓகேடா. கிளம்புறோம். ம். பாய். சரி, நானும் கிளம்புறேன். பாய்.
ஸ்ரீநிதிய செல்விய கூட்டிட்டு போங்க மீனாட்சி. எங்க காயத்ரி? உங்க வீட்டுக்கு தான் மீனாட்சி. என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா என் செல்வி வந்துட்டான்னு நான் வேணா சந்தோஷமா இருப்பேன். ஆனா உங்க ஸ்ரீநிதி நிச்சயமா சந்தோஷமா இருக்க மாட்டா காயத்ரி. மீனாட்சி, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இப்ப கூட்டிட்டு போறது எங்க ஸ்ரீநிதியே இல்ல, உங்க செல்வியதான் மீனாட்சி. இல்ல காயத்ரி, எப்போ கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்ல ஏன் செல்வி உங்க கையில கிடைச்சாலோ அப்பவே அவ ஸ்ரீநிதி ஆயிட்டா. நான் ஸ்ரீநிதி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா அந்த பாவம் என்ன நிம்மதியாவே இருக்க விடாது காயத்ரி. என்ன மீனாட்சி, தியாகம் பண்றதா நினைப்பா? இல்ல, உங்க தியாகத்துக்கு நான் கொடுக்கற மதிப்பு. பெத்தவளோட வலி என்னன்னு எனக்கு தெரியும் மீனாட்சி. வளர்த்தவங்களோட வலி என்னன்னு எனக்கும் புரியும் காயத்ரி. ஐயோ, ஏன் இப்படி பிடிவாத பிடிக்கிறீங்க? ஏற்கனவே உங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்னு குற்ற உணர்ச்சியில தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் ஸ்ரீநிதியை உங்க கூட அனுப்பாம எங்க கூடயே வச்சுக்கிட்டேன்னா அந்த குற்ற உணர்ச்சி என்ன கொன்னுடும் மீனாட்சி. இப்போ இந்த ஸ்ரீநிதி நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன்னா அந்த குற்ற உணர்ச்சி என்ன கொன்னுடும். அது பரவாயில்லையா காயத்ரி? காயத்ரி, நான் தொலைச்ச செல்வி உங்க கையில கிடைக்காம வேற யாருக்கிட்டயாவது மாட்டியிருந்தா அவ வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? உயிரோட இருப்பாளாங்கிறதே சந்தேகம் தானே காயத்ரி? என் குழந்தைக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தா நான் யாருக்கிட்ட போய் என்னன்னு கேட்பேன் சொல்லுங்க? தேவையில்லாத கற்பனை எல்லாம் எதுக்கு மீனாட்சி? உங்க பொண்ணுதான் நல்ல விதமா உங்க முன்னாடி நிக்கிறாளே, அவளை எதுக்காக மறுக்கிறீங்க? காயத்ரி, என் பொண்ணு என் முன்னால நல்ல விதமா நிக்கிறதுக்கு பின்னால நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, எத்தனை ராத்திரி தூங்காம கண் முழிச்சிருப்பீங்க. அவ எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எத்தனை கோவில் குளம்னு சுத்தி இருப்பீங்க. அதெல்லாம் யோசிச்சு பாக்குறேன். அதனாலதான் நான் மறுக்கிறேன் காயத்ரி. இல்ல மீனாட்சி. காயத்ரி, ஸ்ரீநிதி உங்க பொண்ணுதான். அவ ஏன் மூலமா இந்த உலகத்துக்கு வேணா வந்திருக்கலாம். ஆனா அவளுக்கு உலகமே நீங்க தான் காயத்ரி. ஸ்ரீநிதி உங்க வீட்லயே இருக்கட்டும். இதுல எந்த குற்ற உணர்வும் உனக்கு வேண்டாம் காயத்ரி. ஸ்ரீநிதியை கூட்டிட்டு போறதுக்காக சத்தியமா நான் இங்க வரல. அவளை பாத்துட்டு போலான்ட்டு தான் வந்தோம். பாத்துட்டேன். கிளம்புறேன் காயத்ரி. அம்மா, இந்த ஒரு வார்த்தை போதும் காயத்ரி. இத மனசுக்குள்ள திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு என் காலம் முழுக்க நான் ஓட்டிடுவேன். அம்மா, நான் சொன்னது கரெக்ட் தானே? ஒன்னும் தப்பு இல்லையே? இல்ல மீனாட்சி, இல்ல, நீ ரொம்ப ஒசந்துட்ட. காயத்ரியோட தியாகத்துக்கெல்லாம் உன் தியாகம் மூலமா பெரிய அர்த்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்ட. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னங்க, உங்க அபிப்பிராயத்தை கேட்காம நானா முடிவு பண்ணிட்டேன்னு என் மேல கோவம் இல்லையே? சேச்சே, இல்ல மீனாட்சி, நீ எடுத்ததுதான் சரியான முடிவு.
விட்டு கொடுத்து எல்லார் மனசுலயும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்திட்ட. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மீனாட்சி.